அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திறன் அசஸ்மெண்ட் மார்க்ஸை எமிஸில் எப்படி என்ட்ரி போடுறது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே சர்ச் கூகுளில் போய் டிஎன் எமிஸ்ன்னு அடிங்க. அடித்தோடனே பாருங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ்னு வந்திருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதை எடுத்து விட்டுங்க. உங்களை ரைட் சைடு வந்து 3 லைன்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் திறன் அசஸ்மெண்ட்டுன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் திறன் ஸ்டூடெண்ட் டேக்கிங் எக்ஸாம் மார்க்ஸ் என்ட்ரின்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல போய் எக்ஸாம் மார்க்ஸ் என்ட்ரின்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஆல் இருக்கும், இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், ஆல் பேஸ்லைன் மந்த்லி அசஸ்மெண்ட் ஆகஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இன்னையோட நம்ம வந்து எக்ஸாம் வச்சு முடிச்சிருக்கோம். இந்த 3 மார்க்ஸுமே ஒவ்வொரு கிளாஸ் டீச்சரும் அந்த தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ்க்குரிய மார்க்ஸ் வந்து நம்ம வந்து என்ட்ரி போடணும். ஃபஸ்ட் இதை டச் பண்ணுங்கள், மந்த்லி அசஸ்மெண்ட். டச் பண்ண நீங்கள் பாருங்கள், மந்த்லி அசஸ்மெண்ட் ஆகஸ்ட் கிளாஸ் 6க்கு வந்திருக்கு, 7th 8th. இதே மாதிரி ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லா ஸ்கூலுக்குமே வந்து 9th வரைக்கும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் இந்த திறனுக்குரியது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மந்த்லி அசஸ்மெண்ட் ஆகஸ்ட் கிளாஸ் 8ன்னு கொடுத்துருக்கு. இப்போ பாருங்களேன், ஸ்டார்ட்னு வந்திருக்கு. அதை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், ஓவரால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட் வந்து இதில் வந்து வந்திருக்கும். இப்போ 17 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 16 தான் ஓவரால் காட்டுது. ஒன்று ட்ராப் அவுட்டாக என்னான்னு தெரியல, என்னான்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கம்ப்ளீஷன் கொடுத்து 0/15 கொடுத்துருக்காங்க. ஏன்னா 15 பேர் தான் அன்றைக்கி வந்து அட்டண்டன்ஸில் வந்து நம்ம போட்டிருப்போம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதில் வந்து காட்டியிருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டார்ட்டுங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்டோ அந்த 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் காட்டும் இதில் வந்து. சரிங்களா? இப்போ மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காட்டலாம். அன்றைக்கி யார் யார் ப்ரெசண்ட்டோ அவங்கள மட்டும்தான் அதில் வந்து காட்டியிருக்கோம். இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து போட்டு காட்டேன். அந்த பையனோட எமிஸ் ஐடி நேமு எல்லாமே வந்து இந்த சைடில் வந்திருக்கும். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த சைடு வந்து எமிஸ் ஐடி அந்த நேம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், மேத்தமெட்டிக்ஸ் 20 மார்க்ஸு, இங்கிலீஷ் 20 மார்க்ஸு, தமிழ் வந்து 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 20 மார்க்ஸ் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் மேத்ஸ்ன்னு இருக்குது. ஏன்னா போனதுலேருந்து திறனில் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் அந்த பையன் வந்து 20க்கு எத்தனை மார்க் வாங்கியிருக்கானோ அந்த மார்க் வந்து பதிஞ்சுருங்க. இப்போ பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு வந்து இப்போ 20க்கு வந்து 12 மார்க் போட்டிருக்கேன், ரெட் கலரில் இருக்கும். 20க்கு வந்து 15 போட்டிருக்கேன், ரெட் கலரில் இருக்கும். 20க்கு 15 ரெட் கலரு. பெர்சன்டேஜ் வந்து 70% திறன் அட்டன் பண்ணாலும் கேட்டிருக்கு, எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்டு கடைசியில் தான் சப்மிட் மார்க்ஸ் வந்து கொடுக்க முடியும். கொடுத்தா அது வந்து சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இதை வந்து அழிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் டேகிங் போய் தான் இதை வந்து அழிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இப்போ இதே இது பாருங்களேன், இப்போ 20க்கு வந்து இப்போ நான் வந்து 18 போட்டு காட்டேன். அப்போ க்ரீன் கலரில் மாறுது. அதாவது 20க்கு அவங்க மேக்ஸிமம் வந்து இப்போ நான் 15 போட்டேன். இப்போ 15 போட்டு காட்டேன் பாருங்கள், ரெட் கலரில் காட்டும். இப்போ இதே இது வந்து 16 போடுறேன், ரெட் கலரில் தான் காட்டும். 17 போட்டாலும் அது க்ரீனு. 17 அண்ட் அபோவ் தான் அவங்க வந்து பாஸ். இப்போ ரெட் கலரில் காட்டினா அது வந்து ஃபெயிலு. நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பையன் வந்து மேத்ஸில் 17 மார்க்ஸ் வாங்கியிருக்கான், இங்கிலீஷில் 15 மார்க்ஸ் வாங்கியிருக்கான், அதே மாதிரி தமிழில் 15 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபெயிலு. சரிங்களா? ரெட் கலரில் இருந்தால் ஃபெயிலுன்னு அர்த்தம். இப்போ இதே இது பாருங்கள்,
18 வாங்கியிருக்காங்கன்னா அவங்க வந்து பாஸ்ன்னு அர்த்தம். எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களோ நம்ம கரெக்ஷன் பண்ணியிருப்போம். அந்த மார்க்ஸ் வந்து இதில் வந்து போடணும் நம்ம. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் 17 அண்ட் அபோவ் 20க்கு வந்து 17 அண்ட் அபோவ் வந்து எடுத்துருக்கணும் அவங்க. அதாவது வந்து 15, 16 இதெல்லாம் எடுத்தால் ரெட் கலரில் காட்டினா வந்து ஃபெயில்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு சப்மிட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல பாருங்கள் பேக்குன்னு இருக்கா, அதை தொடுங்க. பேக் வந்துடுங்க. அவ்வளோதான். வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து கம்ப்ளீஷன் வந்து எத்தனை மாணவர்கள் வந்து அன்றைக்கி வந்தாங்களோ அதில் வந்து கம்ப்ளீஷனில் 15 அவுட் ஆஃப் 15 சொல்லி காட்டிடுச்சு. சரிங்களா? அப்போ அனைத்து மாணவர்களுக்குமே இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் வந்து தவறுதலாக பண்ணிட்டேன் அந்த மாணவனுக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து டேகிங்கில் தான் போக முடியும். நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பையனுக்கு கொடுத்துட்டு பேக் வந்துட்டாலும் திரும்ப அங்கே பாருங்களேன் என்ட்ரியும் ஆகாமல் தான் இருக்கும். இந்த பார்த்தீங்களா என்ட்ரியே ஆகாமத்தே இருக்கும். அதனால் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் டோட்டலாக மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ இந்த செலக்டில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். எல்லாமே நோ, எஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைடாக இருக்கும். லாங் ஆப்ஷன் மட்டும் இருக்கும், ட்ராப் அவுட் இருக்கும். சப்போஸ் அந்த பையன் வந்து லாங் ஆப்ஷனை இதை மட்டும் டச் பண்ணுங்கள். சரிங்களா? லாங் ஆப்ஷன் மாறிடும். சப்போஸ் அவங்க வந்து ட்ராப் அவுட் அப்படின்னா ட்ராப் அவுட்டை மட்டும் டச் பண்ணுங்கள், அது மட்டும் வந்துடும். இல்லை நான் தெரியாமல் இது ரெண்டையும் டச் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப செலக்ட் பண்ணிங்கன்னா திரும்ப வந்துடும், நார்மலாகிடும். சரிங்களா? இப்போ அவங்க வந்து லாங் ஆப்சண்ட்டாக இருந்தால் தான் இதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணணும். ட்ராப் அவுட்டாக இருந்தால் தான் இதை வந்து டச் பண்ணணும். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செஞ்சிடும், அது ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் எஸ்ஸை நீங்கள் போய் டச் பண்ணீங்க அப்படின்னாலும் அது வந்து டச் ஆகாது, இன்பில்ட்டாகவே இருக்கும். நோ பாருங்கள் வராது. 2 பேருக்கு மட்டும்தான் நீங்கள் டச் பண்ணணும். ஒன்று லாங் ஆப்ஷன், இன்னொன்று வந்து ட்ராப் அவுட். அவ்வளோதான். திரும்ப டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க. இப்போ மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மாறிடும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அந்தந்த கிளாஸ் டீச்சர் அந்தந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டுட்டு மறக்காமல் நீங்கள் என்ன செய்யணும்னா கீழே போய் சப்மிட் மார்க்ஸும் கொடுத்து. இதுக்கு லேப்டாப்போ எதுவும் தேவையில்லை, டெஸ்க்டாப் சைட்டும் மோட் தேவையில்லை. நார்மலாக நம்ம மோடில் வச்சு இதை வந்து பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் போல் நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீஷன் வந்து பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அது 15/15 சொல்லி வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும்.